அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாக்கெட்டில் முன்பக்கம் வந்து கிராஸில் போட்டு கட் பண்ணுவோம். அதில் 3 டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அந்த 3 டாட்டுக்கும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிடில் டாட்டை மட்டும் என்ன மாதிரி தைக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த மிட் டாட் தைக்கிறோம் இல்லைங்களா, அது வேற ஒரு மாதிரி பிடிச்சி தைக்கணும். அது எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மிடில் டாட் வந்து நான் 1.25 இன்ச் எடுத்துருக்குறேங்க. இப்போ அது வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டில் போட்டு தைக்கக்கூடாது. நம்ம இப்போ அது வந்து தையல் போடணும் இல்லைங்களா, அந்த மிடில் டாட் தைக்கும்போது இந்த மாதிரி கிராஸில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து இப்போ கிராஸில் கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது தைக்கும் போதுமே துணியை கிராஸில் வச்சுக்கோங்க. நம்ம தைக்கிற துணி எல்லாமே இடது பக்கம்தான் வரணுங்க. ஒரு சிலர் எல்லாம் எல்லா துணியும் வலது பக்கம் வர மாதிரி வச்சு தைக்கிறாங்க. அப்படி எப்போவுமே தைக்கக்கூடாதுங்க. நம்ம எந்த போர்ஷன் தைக்கிறோமோ அது மட்டும்தான் வலது பக்கம் இருக்கணும். மீதி எல்லாமே நம்ம இடது கையில் நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு துணியை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். ரெண்டாவது பாருங்கள், நம்ம ஒரு போர்ஷன் முடிச்சுட்டு நான் அடுத்த பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட்டு ரைட் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரியே 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ எங்கே முடித்தோமோ அங்கேயே ஆரம்பிக்கலாம். அந்த டாட்டோட கீழே முடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ கீழேருந்து மேலே ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போது மிட் பாயிண்ட்லேருந்து கீழே கொண்டு வந்தோம். இப்போ கீழேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து சைடு மாறாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வந்து நல்ல பாயிண்டடாக நிற்குங்க. நம்ம அந்த 1.25 இன்ச் பிடிச்சி பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கீழே வந்து ரொம்ப பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் அது வந்து நல்ல பக்கம் வச்சு பாருங்கள், பாயிண்ட் எப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிதுன்னு சொல்லிட்டு இப்போ நீட்டாக வரும் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரியே வச்சு நம்ம பட்டி தைக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சு பட்டி தைச்சி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பட்டி வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கப்பு வந்து படிஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம இந்த 1.25 இன்ச் பிடிச்சதை அப்படியே ஒரு கார்னர்லேருந்து அந்த தையல் வரைக்கும் ஒரு முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பார்ட்லேயும் தையல் போட்டுக்கலாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் போர்ஷனில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டி கொடுத்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எப்போவுமே தைச்சிக்கணும். இல்லை நீங்கள் அந்த கிராஸில் கட் பண்ணி விடுறதுனாலும் விட்டுக்கலாம். பிகினர்ஸு நீங்கள் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ இருந்தே இந்த மாதிரி தைச்சி பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பழக்கத்துக்கு வரும். சரிங்களா? திடீர்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது மறந்து போயிடும். திருப்பி அந்த டாட்டோட சேர்த்து பட்டி ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒவ்வொரு ப்ளவுஸுமே இந்த மாதிரி தைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க.